வணக்கங்க. கண் திருஷ்டி எவ்வளோ பெரிய விஷயம்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு மனிதனுடைய கண் திருஷ்டியிலேருந்து ஒரு மனிதனை அழிக்கவும் முடியும், ஒரு மனிதன் மேலே கருணையும் காட்ட முடியும். அவ்வளோ சக்தி வாய்ந்த கண் திருஷ்டி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ஏங்க நம்ம மற்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம கோயிலில் போய் நம்ம சாமிக்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்குறோம். உங்கள் கண்ணில் எவ்வளோ பெரிய பவர் இருக்கப்பா, அப்போ உங்களுக்குள்ளே பவர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதை பற்றி தெரிலன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாக சொல்லப்போனால் உங்கள் கண்ணில் எவ்வளோ பவர் இருக்கோ அது மாதிரி உங்கள் உடம்புல நீங்கள் நினைக்கிறது அத்தனையும் சாதிக்கக்கூடிய அத்தனை சக்தியுமே உங்கள் இறைவன் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. நம்ம உடம்பு பஞ்ச தத்துவத்தில் ரெடி ஆகிருக்கு தெரியுங்களா? என்னென்ன நம்ம தெரியும் உங்களுக்கு? ஆகாயம், பூமி, காற்று, தண்ணி, நெருப்பு அத்தனையுமே இருக்குங்க. நம்ம தலை தாங்க நம்மளுடைய ஆகாயம், நம்ம கால் தாங்க நம்மளுடைய பூமி, நம்ம வவுறு தாங்க நம்மளுடைய நெருப்பு, நம்ம சுவாசிக்கிற மூச்சு வாயு, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தங்கள் எல்லாமே நீரால் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அத்தனையுமே பஞ்சதத்துவம் உடம்புக்குள்ளே இருக்கு இல்லையா? இப்போ பஞ்ச தத்துவத்திலே தான் நம்ம உலகமே இருக்கிறப்ப, நம்ம உலகமே நம்ம உடம்புல இருக்கிறப்ப நம்ம எவ்வளோ பெரிய சக்தி நம்ம இந்த வரைக்கும் உணர்ந்திருக்கோமா? உணர வேணுங்க. நம்ம உடம்புக்குள்ள அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ பஞ்ச தத்துவம் நம்ம உடம்புலே இருக்குது. சொல்லப்போனால் கடவுளே நம்ம தாங்க கடவுள் அப்படின்னு உணருங்க. ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொன்னார் இல்லையா, நான் கடவுள் என்று இறைவன் என்று நான் உணர்ந்து விட்டேன், நீனும் உனக்கும் ஒரு காலம் வரும் அர்ஜுனா, நீ உணர்வாய், நீ என்று கடவுள் என்று உணர வரைக்கும் நீ மனுஷதான். உனக்கு வந்த அத்தனை மாயாஜாலங்கள்லையும் நீ எந்திரிச்சு வருவாய், ஒரு நாள் வரும் உணர்வதற்கு. ஸோ எனக்கு உணர்வு வந்திருக்குங்க, நான் கடவுள் என்று. ஏன்னா எனக்குள்ள அத்தனை கருணையும் இருக்கின்றது, அத்தனை நல்ல குணங்கள் இருக்கின்றது, உங்களுக்குள்ளேயும் அத்தனை குணங்களும் இருக்கின்றது, நல்ல குணங்கள் இருக்கின்றது, தெய்வ குணங்கள் இருக்கின்றது. அதுதாங்க நீங்களும் கடவுள், நம்ம எல்லாருமே கடவுளுங்க. அதை என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு தாங்க நம்மளும் தெய்வமாக இருக்கலாம், தெய்வமாக வழிய விடலாம். மக்களே, நீங்கள் தான் கடவுள், நாம் தான் கடவுள். கடவுள் என்று உணர்வு உங்களுக்குள்ளே எப்பனைக்கு வருதோ கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது அத்தனையுமே உங்களுக்குள்ளே வரும். ஏன்னா பிரபஞ்சமே நம்மளுக்குள்ளே இருக்கின்றது. நம்மளே ஒரு பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய சக்தி. ஸோ உணருங்க, நீங்கள் ஒரு பிரபஞ்சம் என்று உணருங்க, நீங்கள் தெய்வம் என்று உணர்வுங்க, நீங்கள் ஒரு கடவுள் என்று உணர்வுங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாக இருக்கும். வணக்கம், உங்கள் அன்பான முத்து.